these ingredients. Okay, then soup. Okay. Great. Thank you. இப்போ நம்ம இருக்கவங்க வந்து சாமியார். இங்கேருந்து நம்ம வந்து வாட்மங்கான்னு ஒரு இடம் போகிறோம். இங்கே இருக்குது, இங்கே போயிட்டு மாறிக்கலான்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக போகுது இது. இப்போ நடந்தோன்னா அவ்வளோதான். எலிவேட்டர் மட்டும் இந்த இது ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க, படிக்கட்டில் தான் போகணும். இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் செக் பண்ணுறாங்க. நம்மள மாரி தான் போல எல்லாருமே. எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் இங்கேயே போட்டிருக்காங்க தெளிவாக. எல்லோரும் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் தான் வராங்க. ஃபுல்லாக சாப்பாடு கடைகளாக இருக்கும் போலியே. Wait, yeah. You're welcome. Thank you. Wow. Yeah, they are eating this one. This is the pork. pork. 200 தைவான் பாட்டு குழம்பு வந்து நம்ம ஊரில் எப்படி சட்டியில் வைப்பாங்களோ அது மாதிரி வைக்கிறாங்க. பாருங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துட்றாங்க. Did I give you rice though? No rice. No rice? Oh, only these ingredients. Okay, then soup. Okay. Great. Thank you. Yeah, bye-bye. இவருக்கு இந்த கடை தான், இந்த கடையில் தான் வச்சுருக்காங்க. சூப்பரு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு புத்தர் டெம்பிள் மாதிரி இருக்குது, போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம நாளைக்கு வேணால் வருவோம், இப்போ போவோம். சரிங்களா, வாங்க. இங்கே பாருங்க, பேங்காக்கில் இந்த ஒரு புத்தர் டெம்பிள் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே வெளியில் வந்த உடனே இங்கே எம்ஆர்டி மாரி இருக்குது, பிபிஎஸ்னு ஒன்று. இது எம்ஆர்டி மாரி இந்த லைனுக்கு இது பக்கத்துலேயே இருக்குதுங்க. இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். நாளைக்கு காலையில் இங்கே வருவோம். வந்துட்டு நைட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. நைட்டில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சுமாராக தெரியும் கேமராவில். நாளைக்கு காலையில் வந்து காட்டுறேன். மொத்தமாக இருக்குது இந்த கோயில். மேலே வந்து பார்த்துட்டு போனப்ப உங்களுக்கு காட்டியிருப்பேன் போன வீடியோவில். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நமக்கு டைம் இல்லை. நம்ம வந்து ரூமில் போயிட்டு செக் அவுட்லாம் பண்ணிட்டு உங்கள் ரூம் மாறி இருப்போம். இது பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரூமு. இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடம் போயிட்டுருக்கோம். வாங்க, நாளைக்கு வந்து நான் இந்த இடத்த நான் காட்டுறேன். காலையில் வந்துடுவோம், வந்து காட்டுறேன். சரிங்களா, நம்ம இப்போ இந்த எம்ஆர்டிலாம் ஏறுவோம். சம்யாங் அப்படின்ற ஸ்டேஷனு, எம்ஆர்டி ஸ்டேஷனு. உள்ளே போகுமா? வாங்க. இங்கே பாருங்க ஏதோ இட்லி குண்டா மாதிரி இருக்குது. ஏதோ செட் பண்ணுறாங்க, எல்லாம் மூடுறாங்களான்னு தெரியல. இப்போ செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாம் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபுட் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹலோ, ஹாய். இஸ் திஸ் ஃபுட் இன்சைட்? சாலாபாவ் ஓ சம்திங். ஓகே. சரி, நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. டுமாரோ? ஃபார் டுமாரோ மார்னிங். ஓகே, வில் ட்ரை. ஓகே, தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை நம்மகிட்ட அந்த கார்டு இருக்கும், அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நம்ம இங்கிலீஷில் மாட்டிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறவங்க வந்து சாமியார். இங்கேருந்து நம்ம வந்து வாட்மங்கான்னு ஒரு இடம் போகிறோம். இங்கே இருக்குது, இங்கே போய் மாறிக்கலான்றாங்க. 2 ஸ்டேஷன் தான் கூட. அவ்வளோ அதை பிக் பண்ணிவிட்டு ஆண்டோன்னா வந்துடும் நினைக்கிறேன். யுவர் டெஸ்டினேஷனில் பிக் பண்ணிவிட்டு கொடுத்தா வருமா? அப்பயும் வர மாட்டேங்குது. அட்டம் பிடிக்குது. யுவர் அட்லேயே நின்றுட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணுறது? இருங்க, என்ன யாராவது லோக்கல் தான் கொடுக்கணும் போல். இங்கே பாருங்க, அது ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக பண்ண மாட்டேங்குது. ரொம்ப நேரம் தட்டினா வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நீங்கள் காட்டுது. 19 பாட்டு தான். ஓகே, 2 ஸ்டேஷன் தானே, 2வது ஸ்டேஷனே வந்துடுது. இப்போ வந்து காசு நம்ம உள்ளே போட போகிறோம். ஓகே, யூ கேன் டேக் 2 times. தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஐ திங்க். ஓகே, இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். காசை உள்ளே போட்டாச்சு. 19க்கு எவ்வளோ இதுவோ அதை எடுத்துகிட்டு மிச்ச காசு நமக்கு போட்டுறோம்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், எங்கே மிச்ச காசு வரும்னு தெரியல. இங்கே தான் வருது. எல்லாம் ராசன் சில்லறையை ஒன்று கீழே போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குது. வந்துடுச்சு. வாங்க, இப்படி தாங்க டிக்கெட் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு டிக்கெட் எடுத்துச்சு. இப்போ 2வது தடவை திருப்படியும் எடுக்கணும். இப்போ திருப்படியும் தைலாண்ட் லாங்குவேஜுக்கே மாறிடுச்சு. அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் வருது. வந்துடுச்சு பாருங்கள். தொடர்ந்து கிளிக் பண்ண தான் வருது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் சரியில்லை. இப்போ வந்து காயின் போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது காசாக போட்டோம், ரூபா போட்டோம், நோட்டாக போட்டோம். இப்போ வந்து போட்டோம், வந்துச்சா? இப்போ வந்து சில்லற 20 ரூபா போட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க வந்துடுச்சு. 2 டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஓட வேண்டியதான். உள்ளே போயிடுவோம். வாங்க, இந்த காயினை வந்து பத்திரமா வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், இது வழியாக போனோம் போல் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு வச்சாச்சா க்ரீன் காட்டுச்சு.
இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம 2வது ஸ்டேஷனில் இறங்கிட்டு இந்த காயினை உள்ளே போட்டு அப்படியே அதையே எடுத்துக்கும், கலெக்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து நம்ம போக போகிறோம். பாருங்கள், வாட் மங்கான் இங்கே தான் போட்டிருக்குது. அப்படின்னா நம்ம இங்கே போகணும், நம்ம இங்கே தான் போக போகிறோம். ஓகேங்களா, வாங்க நேராக போகலாம். கூட்டமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. 8:30 தான் ஆக போகுது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு கேமராக்கெல்லாம் நல்லா சார்ஜெல்லாம் பேட்டரிலாம் சார்ஜ் பண்ணிவிட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம். வாட் மங்கான் இந்த ட்ரெயின் தான் ஏற போகிறோம். வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக போகுது இது. இப்போ நடந்தோன்னா அவ்வளோதான். எலிவேட்டர் மட்டும் இந்த இது ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க, படிக்கட்டில் தான் போகணும். இப்போ எவ்வளோ டீப்பாக போகுது பாருங்கள். இதுக்கே ஒரு 2 நிமிஷம் நடக்கணும் போல். இங்கே ஒரு இது இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷனு. மேலே கீழே போகிறதுக்கு ஒன்று இருக்குது. நம்ம கீழே தான் போகணும். வாட் மங்கான் போனோம்னா இது வழியாக தான் போக சொல்கிறாங்க. 6 தான் போகிறது. நம்ம வந்தாச்சு, கீழே வந்துட்டோம். டோக்கன் பத்திரமா வச்சுக்கணும். நான் ஜோபியில் போட்டு லாக் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, பத்திரமா இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா நம்ம கூட்டத்துலாம் போகும்போது எங்கேனாவது விட்டுருவோம், இல்லைன்னா பாக்கெட்டில் இருந்து கூட விழுந்துடும். ஜிப் வச்ச டவுசராக வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் நல்லது. கீழெல்லாம் விழாது. அதேமாதிரி ஜோபியில் ஓட்டிக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க, முன்னாடியே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து லைனில் நிற்கிறாங்க எல்லாருமே. நம்ம எந்த லைனில் நிற்கலாம்னு யோசிக்கிறோம். இங்கே நின்றுப்போம். எங்கே இருக்குது? அந்த அங்கே இருக்குது பாருங்கள், BL29. இதுதான் நம்ம போக வேண்டியது. 27லேருந்து நம்ம 29 போக போகிறோம். கரெக்டு, ஓகேங்களா. பாருங்க வந்துருச்சு வாட் மங்கான் போகிறதுக்கு. சன்யாம் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஏரியாச்சு. 2வது ஸ்டேஷனு நம்ம இறங்கணும். அதனால் ரொம்ப உள்ளே போக வேணாம், இங்கே நின்றுப்போமா. வாங்க உள்ளே வந்து கிளீனாச்சு. ระวังขณะก้าวออกจากรถ Wat Mangkon Station. Please mind the gap between train and platform. பாருங்க நல்லா க்ரௌடடாக தான் இருக்குது ட்ரெயினு. MRTயில் நிறைய பேர் இறங்குறாங்க இங்கே. ஓகே, இறங்கியாச்சு. டோக்கன் பத்திரமா வச்சுக்கணுங்க, அப்போ தான் வெளில வந்து நம்மளால் போக முடியும். எல்லோரும் இப்படி போகிறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். இப்போ பாருங்க எல்லாருமே வந்து இங்கே தான் செக் பண்ணுறாங்க. நம்மள மாரி தான் போல எல்லாருமே. எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் இங்கேயே போட்டிருக்காங்க தெளிவாக. எல்லோரும் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் தான் வராங்க பாருங்கள். இங்கே பாருங்க, நம்ம வெளில எக்ஸிட் போகும்போதே தானே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எதாவது போட்டிருக்காங்க, யவாராத் ரோட் சைனா டவுனு எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் 1. நம்ம இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போது நான் இதில் வந்து இந்த காயினை போட்டுற போகிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. போட்ட உடனே முடிஞ்சிச்சு நம்மளோட ப்ராசஸ்ஸு. அவ்வளோதான், எல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்துலேயே இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் மேப்பில். சூப்பரில் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். நீங்கள் வரீங்கன்னா ஈஸியாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சைனா டவுன் பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் க்ளீனாக காட்டி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எக்ஸிட் 3 வந்துருக்குது. It shows exit 3. Where is exit 1? Exit 3 again. Exit 1 தான் நம்ம வந்தோம். பட் இருந்தாலும் வந்து exit 3க்கு தான் வந்திருக்குது. சரி, நம்ம எப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எல்லாம் தெளிவாக தான் போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக ரீச் ஆகும். பக்கத்துலேயே தான் இருக்குது. பாருங்க, கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்காங்களா. இப்போ நம்ம வந்து அந்த சிக்னல் நின்று பார்த்தோம். இந்த ரோட்டில் போய்ட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஆனால் அந்த ரோடு வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. நடக்கிறதுக்கு நம்ம மெயின் ரோட்லேயே நடந்து போனால் நல்லா வியூவும் பார்த்துட்டு அப்படியே போகலாம்ல. அதனால சரி நம்ம இந்த ரோட்லேயே போய்ட்டு அப்படி உள்ளே போயிடலாம். நல்லா பேரிகேட்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. டப்புனு இந்த சைட்லேருந்து இந்த சைட்லாம் தாவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போய் கரெக்டாக அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணணும். அப்படி தான் இருக்குது. ஜவாரா அப்படின்னு 2ஆவதாக பார்த்துருக்காங்க. ஆரோ வந்து ஆர்கிடெக்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸிட்
பாருங்க, இதாங்க நம்ம எவ்வாறாத்து வந்தாச்சு. பாருங்க, இந்த இடத்துல எக்ஸிட் இருக்குது. இந்த எக்ஸிட் வந்திருந்தோம்னா டேரெக்டாக உள்ளே போயிட்டுருக்கலாம். நம்ம எக்ஸிட் 3ல வந்து இப்படி கனெக்ட் ஆகிறோம். ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. உள்ளே நடப்போம். இதில் வெளியில் நடந்த வந்து வியூவெல்லாம் பார்த்து போயிருக்கோம். சூப்பராக பாருங்க, போட்டுட்டாங்க சிக்னலில். மறக்கிறாங்க, சிக்னல் தான் போட்டிருக்காங்களே, முள்ள தான் வாயண்டா. பாருங்க, நிறைய டிப்பு இருக்குது. ஆட்டம் ஆரம்பம் பார்த்துக்கோங்க. உள்ள நுழைஞ்சதுலேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக இதுதான் இருக்கும் போல. ஆரஞ்சு ஜூஸு, டெமோகிரானட்டு, சுகர் கேனு, இதுதான் இந்த இடம் தான். பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸிட் வழியாக வந்தோம்னா நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துருக்கலாம். எக்ஸிட் 1 இதுதான். எக்ஸிட் 1 வந்தீங்கன்னா இன்னும் கன்வீனியன்ட்டு. பாருங்கள், ஆக்டோபஸ் இப்படிதாங்க இருக்குது. ஃபுல்லாக சாப்பாடு கடைகளாக இருக்கும் போது. அங்கெல்லாம் பாருங்க, மீனெல்லாம் நிறைய தொட்டியில் விட்டுருக்காங்க. காலை உள்ளே விட்டால் வந்து நம்ம காலை வந்து அப்படியே இது பண்ணி விட்டு இருக்குங்க. அந்த மாதிரி மசாஜ் அது நல்லாயிருக்கும். நம்ம தைவான்லேயே ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எறா சுத்தம் பண்ணிருக்காங்க.